மூவிபின் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிராகன். படம் பார்த்தாச்சா எல்லாரும்? நான் படத்துல ஒண்ணு பார்த்தேன். நான் இப்ப என்ன பாத்தியா? அந்த இன்ஸ்டிடியூட்ல வருவீங்க. பேட்மேன் ரவீந்தர். சரி, ஓகே, ரைட். சரி, படம் பார்த்துட்டீங்க. படத்துல யார் யாரெல்லாம் வந்து தன்னை டிராகனா வந்து ஃபீல் பண்ணீங்க, யாரெல்லாம் தன்னை குட்டி டிராகனா ஃபீல் பண்ணீங்க? நான் குட்டி டிராகனும் கிடையாது, டிராகனும் கிடையாது, அந்த கூகுள் எம்ப்ளாயா அவனும் கிடையாது, அவனும் கிடையாது, கல்ச்சர் படிப்பானே அவனும் கிடையாது. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி பிஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? அட்டெண்டன்ஸ். காலேஜுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரி ஆளலாம் இல்ல, லவ்வும் பண்ணல. ஓகே, அப்ப டிராகன் ஒண்ணு டிரா மட்டும் வச்சுக்கலாம். வைதா பண்ணிருக்கான்ல டிரா. ஓகே, நீ டிராகனா தான் இருந்திருக்க. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இல்லடா, गाइस இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளாஸ்மேட்ஸ். அவனோட பழைய போட்டு நான் காட்டுறேன், காலேஜ் போட்டு டிராகன் போட்டு. அப்படி சொல்லல, உண்மையாலுமே எப்படின்னா அந்த டிராகன் என்ன நடக்குமோ அவன் ஸ்கூல்ல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஸ்கூல்ல ரொம்ப, எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, அவங்க எதுவுமே பண்ண கூடாதுன்னு அதனாலே பெரியாயி காலேஜ்ல மத்த கோர்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு விஸ்காம் எடுத்தா ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு விஸ்காம் எடுத்து என்னன்னா எல்லாரும் இது சுத்துவாங்களா? ஆமாண்ணா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணால நிறைய படிக்க வேணாம், கேமரா எடுத்துட்டு காலேஜ் ஃபுல்லா சுத்தி இருக்கலாம் டிராகன் மாதிரி ஜாலியா அப்படிதான் இருந்தோம் 3 வருஷமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ டிராகன் தானா? நீயும் டிராகன்? என்னடா ஒரு கிளாஸ் வேற நீ என்ன ரெடி ஒரு கிளாஸ்க்கே போக மாட்டேன்டா. கேளு, சார் வந்து என்ன பண்ணுவாரு, யாரெல்லாம் நோட்டு எடுத்துட்டு வரலையோ அவங்கள வெளியே போக சொல்லுவாரு. அதுக்கோசமே நாங்க நோட்டு இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டு உட்காந்து இருப்போம், வெளியே அனுப்புவாரான்னு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. உண்மையாலுமே அந்த படம் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கும் காலேஜ்ல. சரி, ரைட். அப்புறம் எப்படி பாஸ் ஆனீங்க ரெண்டு பேரும்? பாஸ் ஆகுறது மேட்டர், அரியர் வச்சாதான் டிராகன்ட்டு கிடையாது. போன் ஒண்ணு பண்ணுவாங்க, நான் 2 பேரும் அதெல்லாம் கிடையாது. போன் ஒண்ணு பண்ணாங்க, அங்க நடந்துட்டா அந்த கன்சல்டன்சி. நோ, நாங்க எங்களுக்கு விஸ்காம்ன்றதால ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்ல. மெயின் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் படிச்சா போதும். ஓகே, அதுலயுமே அரியர் வச்சோம். விஸ்காம்ல நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, நாங்க அதுலயே 7-8 அரியர். டேய், நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான்டா நீங்க. போ, பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க, போடா. இதுல செமஸ்டருக்குலாம் போகாம அப்புறம் லாஸ்டா ஒரே டைம்ல உட்காந்து முடிச்சு நான் காலேஜ் முடிச்சப்ப கூட முடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் பரவாயில்ல, கிளியர் பண்ணிட்டேன். நீ? நானும் கிளியர் பண்ணிட்டேன். நீ டிகிரி சர்டிபிகேட் கேப்பண்டா? உண்மையாலுமே அந்த படம் மாதிரி ரியல் லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டா டிகிரி சர்டிபிகேட் வேணும்ன்ற சூழ்நிலைக்கு போய் கிளியர் பண்ணல. டிகிரி வேணும்னு எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஒரு லைஃப் ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. அந்த கோட் போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்றது ஆசை. எல்லாரும் கேட்டே, நீ என்ன அதுல? யாரு? நான்லாம் நார்மலான பையன் தான். டிராகனோ இல்ல, நான் டிராகன். நம்மள ஆவரேஜ் ஸ்டூடண்ட். கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ்லாம் ஆடுவாங்கல, அந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நம்ம அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. டிராகன் கூடயே சேருவே, ஃபர்ஸ்ட் ரோ பெஞ்சஸ் கூட எல்லாத்தையோடயே வருவேன். ஆமா, அந்த பொண்ணு பொண்ணு கூட பேசுவேன். ஏதோ கொஞ்சம் லவ் லான்ச்சா? டேய், அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா அந்த படம் லவ் டுடே, அதுக்கும் இதுக்கும் பெரிய கம்பேர் இருக்கா? இல்ல, லவ் டுடே வந்து லவ்வோட டெப்த காட்டியிருப்பாங்க. இப்ப இருக்க லவ்வோட டெப்த் எவ்வளவு இருக்குங்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களோட அவங்க படிக்கிறதும் அப்புறம் வெளியே வந்துட்டா எப்படி ரியாலிட்டி, கிட்டத்தட்ட மீசை முறுக்கு மாதிரிதான். காலேஜ்ல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியானா இருக்கலாம், பட் வெளியே வந்துட்டா ரியாலிட்டி ஃபேஸ் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. இன்னொன்னு அதுல மெயினா சொல்ல வந்தது, ஏதோ ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அது என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அது திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் பண்ணும். பவுன்ஸ் பேக் முன்னேறதுக்கே தடையா வந்து கீழ இறக்கி. ஆமா, கரெக்ட். தப்பு பண்ணால உறுத்திட்டே இருப்போம், பண்ணிருப்போம்
பண்ணிக்க தேவையில்லையோன்னு கொடுத்தோம். அந்த தப்ப ரியலைஸ் பண்ணனா நம்ம வந்து இல்ல உறுத்தி நல்லா வாழும் போது உனக்கு தப்புன்னு தோணாது. அந்த அந்த நல்லா லக்ஸரியா வாழ்றல அதுக்கு ஆபத்து வரும்போது தான் தோணும். கரெக்ட். அந்த மிஸ்கின் கூட அழகா ஒரு இடத்துல சொல்லிருப்பான், நீ அடிவாரம் நல்லா போடணும். அவங்க அப்பாவும் சொல்லிருப்பாரு ஃபவுண்டேஷன் கரெக்ட். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம யாருக்கும் படுத்தாலும் எவ்வளவு ஹைட் வேணா போலாம். ஆமா 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 அததான் சொல்ல வராங்க அவங்க. அதான் சொல்றேன், நம்ம கஷ்டப்பட்டு 100 பொய் சொல்லி ஒரு விஷயத்த ஏமாத்திருக்கு, அதுக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிட்டோம்னா அது அத்தனைல இருந்துமே வந்து தப்பிச்சிடலாம். ஜீரோல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதத்தான் ஹீரோ வந்து கடைசி ரியலைஸ் பண்ணி மறுபடியும் பண்றாப்ப. இது படத்துல வேணா அப்படி நடக்கும். அதாவது அத வந்து இல்ல இன்னொன்னு என்னன்னா அத வந்து இல்ல ரியலா நிறைய பேருக்கு நடந்தங்காட்டு தான் கனெக்ட் ஆகுது. இன்னொன்னு இந்த படம் வந்து கொஞ்சம் சீரியஸா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் யாரும் அட்வைஸ் மூவ்மெண்ட் போயிருப்பானுங்க. இது ஒரு நல்ல காமெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொன்னாங்காட்டி பயங்கரமா இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் வந்து இப்ப இருக்கிற பசங்க இந்த படத்தை பார்த்து காலேஜ்ல இப்ப கரண்டா படிக்கிற காலேஜ்ல எவன் டிராகனா சுத்துறவங்க கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளியர் பண்ணலாம் அப்படின்ற யோசனை. ஏன்னா இது நான் கண்ணெதிர்க்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். காலேஜ் படிக்கும் போது பயங்கர கெத்தா பயங்கரமா இருந்திருப்பாங்க. நானே அவரை பார்த்து இவர மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பேன். அப்புறமா நான் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது அந்த படத்துல எப்படி காமிச்சாங்களோ அதே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது இல்ல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்ததுன்னா நான் கூட மாறி இருக்கு வாய்ப்பு உண்டு. இதான் ரியாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சு நானும் மாறி இருந்து நல்லா இருந்திருப்பேன். என்னாச்சு அது வந்து என்னாச்சு, காலேஜ் முடிச்ச உடனே காலேஜ்லயும் நல்லா கெத்தா இருந்துட்டோம், படிக்காம சுத்தி நின்று. வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த அடக்கம் வர மாட்டேங்குது. புரியுது. நான் இவன் ஆபீஸ்க்கு 9 மணிக்கு வசனா வந்துடணுமா, இத்தனை மணி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னா பண்ண நல்ல வேலை கிடைச்சது 20,000 ரூபாய்க்கு. நாங்க என்ன பண்ணிட்டோம், கொழுப்புல நாங்க டிராகன்ஸா ஒரு 4-5 பேர் சுத்தி நின்றுட்டு அதே அந்த 4-5 பேரும் ஒரே வேலை சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இப்படிலாம் பண்றான் அவங்க கம்பெனில அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்துட்டோம். அந்த கம்பெனில நான் அப்பயும் 20,000 ரூபாய் இப்போ வந்து கண்டிப்பா அந்த படத்துல காமிக்கிற மாதிரி 1,20,000 கண்ணாடி கைட்ரா நிறைய கிளைண்ட் பிடிச்சிருக்கோம். நாங்க செட்டில் ஆயிட்டு இருக்கலாம் தனியா. புரியுது பிசினஸ் தனியா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கும். படம் முன்னாடி எடுக்க வேண்டியதானே. யாரு அவங்க மீசி முறிக்கத்தாங்களே அப்பலாம் எங்க போயிருந்தா? அப்பயுமே எங்களுக்கு அப்பவே நாங்க காலேஜ்ல முடிச்சிட்டோம். அவ்வளவா எனக்கு திருந்தணும் அப்படின்னு ரிலேட் மீசை முறுக்கு கொடுக்கட அவன் நல்லா படிக்கிற பையன் தான். அவன் மீசை முறுக்க பொறுத்தவரை படிச்சிட்டு பேஷன் நோக்கி போவோம். அதான் ஆனா ரியாலிட்டில வருவான்ல அவன் அந்த இன்னொருத்தனை பாப்பான். ரியாலிட்டி வருதுப்பா, இருந்தாலும் இந்த கெத்து டைமிங் அவனோட வாழ்க்கை அவ்வளவா மாறல. இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க வந்து எக்ஸாக்ட்டா சொல்லலாம். டிராகன் வந்து ஒரு ஃபிளிப் ஆப் மாதிரி அந்த சீனியர் ஒருத்த வெளியே வந்தான் தெரியுமா, அவனோட கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவனோட காலேஜ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கங்களேன் டிராகன். இல்ல இப்போ வந்து இந்த படத்துல பாத்தோன்னா டிராகன்ல அவன் எக்ஸ் தான் வந்து அவனுக்கு லெக்சரரா வந்து நிக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் அவனுக்கு. அந்த மாதிரி உன் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு படிக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கா உங்களுக்கும் தான். இல்லண்ணா எனக்கு எக்ஸ்னா கிடையாதுண்ணா. நான் வந்து அவன் தான் கோயட் படிச்சான். நான் வந்து 12th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் தான். 12th வரைக்குமே எனக்கு வந்து பொண்ணுங்க பழக்கமே இல்லை. காலேஜ் நான் அந்த மாதிரி ஒரு என் லைஃப்ல வந்திருக்கேன் ஒரு ரிலேட்டட். எப்படின்னா எப்படி சொல்றது, நான் இந்த மாதிரி இருக்கதான் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இவனுக்குன்னா அதே ரீசனால 24 எனக்கு 24 வயசு அவன் சொல்ல பொறுப்பா இருக்கணும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறேன் நான் அதே நிலைமையில தான் இருக்கேன். ஊசி போட்டுருக்கணும் கரெக்டா இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து லவ் காலேஜ்ல வந்து நீ எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணிடலாம், மடக்கிடலாம். பட் அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டேன்னா அந்த பொண்ணோட கம்ஃபர்டபுள், அந்த பொண்ணு எவ்வளவு எதிர்பார்க்கும், அது எல்லாம் யோசிச்சாங்கன்னா அவங்கள எக்ஸ்ட்ரா குறை சொல்லக்கூடாது. அதான் உண்மை. அதான் படத்துலயும் காட்டியிருக்காங்க. கோவம் யாருக்கா இருந்தாலும் ஒரு காசுக்காக அக்செப்டன்ஸ் ஓகே அரிரெஸ்ட் கெத்தா இருக்கான்ட்டு ஃபியூச்சர் யோசிக்கும்போது கல்யாணம் போகும்போது கண்டிப்பா ஒழுக்கமான பையன் தான் எல்லாருமே கண்டிப்பா லாஸ்டா அந்த வார்த்தையை சொல்லுவான், நான் வந்து உனக்கு டிசர்வ் இல்ல. அது அவனே ஒத்துமா. அது எல்லாருக்குமே நம்மளுக்கே கூட தோணும். அதான் அந்த அந்த தப்ப உணர்ந்த அந்த போய் கேட்கறது வந்து படத்தோட ஒரு பீக்கான சீன். அது அதுலயுமே அழகா காமிச்சிருப்பான. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து இவன் வந்து பணம் இல்லன்னு விட்டு போயிடுச்சு. கரெக்ட். 2வது ஹீரோயின் இவன் பொய் சொல்லிட்டான்னு விட்டு போயிடுச்சு. ஆமா, எதுலயுமே பணத்தை. அந்த 3வது ஹீரோயினுக்கு வச்சிருக்கான் பாருங்க, பொய் சொல் இவனோட எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஒத்துக்கிற பொண்ணு இருக்கு. அதான் 3 டைப் ஆஃப் பொண்ணுங்க இருக்கு. எல்லாம் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ஒரு 3 டைப் காட்டியிருக்காங்க. பார்த்து நம்ம மொத்த எல்லாரையுமே என்ன சொல்ல வரேன்னா,
எப்படி இருந்தாலுமே உனக்கு வந்து ஒரு பொண்ணு உன்ன பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். அது சினிமாவில் நடக்கும், ரியல் லைஃப்ல கிடைக்குமானா கண்டிப்பா இப்ப கிடைக்கும். வந்து ரியல் லைஃப் மாதிரியே பேசிட்டு இருந்தா இருக்கு நடக்கும். அதுக்கு சொல்ல இப்ப நான் ஒரு இடத்துல இருப்பேன், நான் ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி நான் ரொம்ப உண்மையாக நல்லா ரொம்ப வெகுலியா இருக்கிறேன், எனக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுமா, இல்ல நான் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறேன் அவட்டி பேச மாட்டேன், இப்படி வச்சுன்னு இருப்பாள். அவனுக்கு எப்படி வேணா ஆமா எப்படி வேணா நடக்கும். இப்ப படமா இருக்கவே அவனுக்கு டக்குன்னு கிடைச்சிச்சு, 3வது உடனே கிடைக்கும். இப்ப நீ ரியல் லைஃப்ல பார்த்தனா லேட் ஆகும். ஆனா அப்படியும் ஒத்துக்கிற பொண்ணுங்களா இருக்காங்க. அப்பெல்லாம் இல்லப்பா, தெரிஞ்சோம் நீ சம்பாரிச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டா கண்டிப்பா உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதான் உண்மை. அது ஃபேக்ட், ரியாலிட்டி நிறைய இருக்கு. என்னதான் கேஸ்ட பாக்குறாங்க அப்படின்லாம் பேசினாலுமே ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு நல்லா இருந்துச்சுன்னா கேஸ்ட யாரும் அந்த இடத்துல கேஸ்ட் மறந்துடும் அந்த இடத்துல. இல்ல சொல்றேன், ரியாலிட்டி அது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட்ல லவ் பண்றவங்கள பாத்துருங்க, ஸ்டேட்டஸ்னால அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அது அதை நான் பாத்துருங்க ரியாலிட்டியில, அததான் சொல்றேன். இப்ப நம்ம லவ் மேரேஜ்ல வந்து கம்யூனிட்டி ஒழிக்கணும்னா நம்ம நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு எனக்கும் உனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா நீ என்ன பண்ணுவ? கம்யூனிட்டி எல்லாம் பார்க்க மாட்டான், நல்ல பையனா சம்பாதிக்கிறான் பொண்ணை பார்த்து பானான்னு சொல்லிட்டாலே பிரச்சனை இல்ல. இப்ப வரப்போற ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். ஆமா சரி, விஜய் சித்துலாக்ஸ் பத்தி கேட்போம். மெயின் ஓகே, முக்கியமான இது விஜய் சித்துலாக் இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்துல. நான் கூட யோசிச்சேன், இப்ப விஜய் சித்துலாக்ஸ் நல்ல பீக்ல இருக்கான், எதனால போயிட்டு செகண்ட் ரோல் பண்றானுங்க அப்படின்னு. அதுதான் டைரக்டர் 100 வாட்டி சொல்லிட்டானே, நான் 2 லட்சம் இருக்கும் போது அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன், 2 லட்சம் இருக்கும். கரெக்ட், அது நம்ம பார்க்கும்போது அப்படி ஏத்துக்க முடியல. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி கூட அந்த மொட்டை மாடி பார்ட்டியில சொல்லியிருப்பான், உனக்கு நல்ல டிசர் இருக்கு, நல்ல ரசிகர் ஃபேன்ஸ் இருக்காங்க, தேவையில்லாத இதுலயும் போய் சின்ன ரோல்ல நடிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால யோசிச்சிருந்தேன் விஜய் சித்துலாக்ஸ் ஒண்ணு டைரக்டரா படம் பண்ணுவான், இல்லன்னா வந்து நல்ல மெயின் ஹீரோவா தான் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி, இதுக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியல. அப்புறம் படம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒர்த்துதான். எனக்கு வந்து சித்து விட ஒரு படத்தோட டைட்டில் கார்டு போடும் போதே சித்து இருக்கான்றது பெரிய விஷயம் தானே. அதுவும் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல வரும்போது எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹர்ஷத்தையும் விஜயத்தையும் அந்த ரெண்டு சேர வைக்கிற சீனு, அது ஏனோ தானோன்னு பண்ணாம இவனை வந்து படிக்க சொல்லிட்டு இவனை கார்ல கூட்டு வரணும், இவன் கிஃப்ட் ஒண்ணு வாங்கணும்ல அப்படிங்கிறது பயங்கரமா அதே மாதிரி அந்த படிக்கிற பையன் கடைசி அந்த கூகுள்ல அந்த ஸ்டார்டிங்கே சொல்லுவாங்க, இவன் பாருங்க கடைசி செமஸ்டர் கூட முடியல அதுக்குள்ள கூகுள்ல செலக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போட்டுட்டே போவாங்க. அதே மாதிரி மிஸ்கினுக்கு பொண்ணு இருக்குங்கிறத வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கங்க இடத்துல சொல்லிட்டு போவாங்க. ஒரு இடத்துல வந்து அப்பா எனக்கு இந்த கோர்ஸே பிடிக்கலப்பான்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவோம். 2வது வந்து அப்பா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நீ மத்த பசங்களை தட்டி கழிச்ச மாதிரி இவனே கழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியா வந்து அந்த பொண்ணு வர மாதிரி அது அழகா பண்ணியிருந்தாங்க. சொல்றேன், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் வச்சு கடைசி படத்தை ஓமை கடவுளோட இது கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சு. ஓமை கடவுளே டோட்டலா வேற ஜானர். அது கொஞ்சம் நடு ஸ்லோவா போகும். இன்னொரு விஷயம், நான் அந்த கல்பாத்தி அகோரம் அவங்க இருக்காங்களா, அர்ச்சனா கல்பாத்தி, அவங்களுக்கு ஒரு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த 2வது படம் தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் டீம். இவனுக்கு அந்த கதையை கேட்டு ஒன்லைனா கேட்கும் போது எப்படி ஸ்கிரீன் பிளேல வரும்னு தெரியாது. ஒன்லைனா கேட்டா நீ டான்ஸ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஈஸியா நம்மளே சொல்லிடலாம், இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லிடலாம். ஆனா அது இப்ப சொல்லக்கூடாது, சொல்லணும். அவங்க அதை கேட்டு ஓகே பண்ணி தைரியமா எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். டைரக்டருக்கு மெயினா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைரக்டர் கூட வந்தாங்க படத்துல. ஆமா, டைரக்டர் நான் கூட ஒரு ஏதோ கருத்து சொல்லி இவனை வாழ்த்து பெரிய ஆள் ஆக்கி விட்டு போயிருவாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா அவன் ஒரு மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா நல்லா ஆமா ஆமா நல்லா இருக்கு. ஸ்னேகா வர நான் யோசிச்சேன், ஸ்னேகா எதுக்கிட்ட அந்த ஒரு சீனுக்காக ஸ்னேகா கூப்பிட்டாங்கன்னு நினைச்சேன். அதுதான் கடைசி அந்த டைலாக் வரும். கடைசியா அவன் அந்த எக்ஸாம் எழுதும் போது ஒரு தூக்கத்துல வந்து ஸ்னேகா சொல்றதுதான் ஞாபகம் வரும். ஆனா அந்த கரெக்டுப்பா, நீ சொல்றல ஒரு ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க ஒரு 2 நிமிஷம் தான் தூங்குன மாதிரி உங்களுக்கு இருக்கும், பட் அது 1 மணி நேரம் அது வந்து ட்ரைன் பண்ணும். அதே மாதிரி அதான் ரொம்ப டயர்டா நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன். நம்ம நார்மல் டேஸ்ல தூங்கத்துக்கு கஷ்டப்படணும், நம்ம ரொம்ப டயர்டா இருந்தோம்னா எப்ப தூங்குறோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது நல்ல யங்ஸ்டர்ஸ் கூட நல்லா தூங்காம இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். முக்கியமான டைம்ல தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமான நேரம்னா ஒண்ணும் இல்ல, வண்டி ஓட்டும் போதுதான் மெயின். ஆமா, நீ படிக்கலனா கூட ஒன்னும் இங்க யாரும் இது பண்ண போறது இல்ல. நீ தூங்காம விட்டு நாளைக்கு ஏதாவது வண்டி எடுத்துட்டு லாங், இவன் மெயினா சொல்ல போனா இந்த ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா நைட் ஃபுல்லா வண்டி ஓட்டுறாங்க. காலையில என்ன பண்ற, காலைல தூங்கணும் அவங்க. ஆக்சுவலா
ஆனா அவங்க காலைல தூங்குவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் போனை பார்த்துட்டு அரைகுறை தூக்கம் தான். அப்புறம் எப்படி அவங்க நைட் அடுத்த நாள் நைட் மறுபடியும் அவங்க வண்டி ஓட்டுவாங்க? அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. பட் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உண்மைதான் அது. சரி, ஹீரோயின் வந்து 3 பேரு, அதுல லாஸ்ட் 3 பேரு, அதுல லாஸ்ட் நம்ம வந்து ஹீரோயின் எடுத்துக்க முடியாது, சும்மா கெஸ் ரோல் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 ஹீரோயின் இது நல்லா நம்மளுக்கு ஹைப் கொடுத்தது. உங்களுக்கு எனக்கு ஆக்டிங் வைஸ் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல அனுபமா கீர்த்தி, அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விடுவேன், செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நல்லா பண்ணிருந்தாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு அப்புறம் அந்த ஹீரோயின் காட்ட மாட்டாங்க. பட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கேட்பான், உன்னோட மாப்பிளையும் ப்ரொஃபஸர், நீயும் ப்ரொஃபஸர் ஆக போறேன்ட்டு. இந்த ப்ரொஃபஸர் வந்து இன்னையோட லாஸ்ட் நாள்னே கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வருது. அந்த இடத்துல இது பண்ண முடிஞ்சுச்சு, யூகிக்க முடிஞ்சுச்சு. நிறைய படத்துலயும் நிறைய கொஞ்சம் முன்னாடி சொல்றேன். நம்ம இதெல்லாம் ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆவறதால கரெக்ட். மொத்தம் படம் வந்து செகண்ட் ஹீரோயினே குறை சொல்ல முடியாதுண்ணா. ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அவுட்டிங் போவாங்க பாருங்க, நைட்ல ஆடிக்கார வந்து நிப்பாட்டுவான், இறங்கி நிப்பான், அவங்க அப்படியே வருவாங்க அந்த சில் அவுட்ல, அவங்க லைட் கொடுத்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கேமராமேனா பாக்குறேன். அந்த ஃப்ரேமே செமையா இருக்கும், வைட் ஆங்கிள் வச்சு அந்த வீடு. சூப்பர். உனக்குப்பா? யார்? எனக்கா? எனக்குலாம் செகண்ட் ஹீரோயின் தான். உனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின்லாம் தேவை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்க முடியல ஒரு நல்ல டீச்சரை. அப்புறம் இன்னொரு ஃப்ரேம்னா சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணது தெரியல, நான் பாக்குறேன். அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நடந்து வருவாங்க கையை பிடிச்சிட்டு அழகா, அது எல்லாரோட ட்ரீமாவும் இருக்கும். புரியுது. நீங்க சென்னையில இல்ல வேற எங்கன்னா இருந்தீங்கன்னா கூட நீ நைட்ல அந்த ஸ்ட்ரீட்ல எதனால சொல்றேன், அந்த லைட் சூப்பரா இருக்கும், அங்க புரியுது கலரே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யார் வந்து நீ மாட்டியா ரோட்ல நான் ட்ரை பண்ணி பாருங்க போய் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆமா உங்க லவரோட இல்ல உங்க வைஃபோட அவுட்டிங் போணும், நைட் அவுட் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதான் அண்ணா நகர் அந்த மாதிரி போய் சுத்துறதுக்கு பதிலா நீங்க ரங்கநாத ஸ்ட்ரீட்ல நடந்து, பைக்ல போக கூடாது, கார்ல போக கூடாது, நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரிண்ணா, ஃபர்ஸ்ட் படத்துல ஃபுல்லா லவ் அந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது படத்துல ஃபுல்லா கொஞ்சம் நடுவுல ஃபைட் வர ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா எப்படி? அடுத்தது லிக் தெரியல எனக்கு. அது வேற விக்னேஷ் சிவனோட பண்றாப்ல, எப்படியும் நல்லாதான் பண்ணிருப்பேன். ஏன்னா இவங்க 2 பேத்துக்கான வைப் நல்லா இருக்கும். விக்னேஷ் சிவனுக்கும் பிரதீப் யாருக்கும் வைப் நல்லா இருக்குண்ணா. பிரதீப்போட ஆக்டிங் வந்து எப்படி இருக்குன்னா நேச்சுரலா இருக்கு. விஜய் சேதுபதிக்கு அப்புறம் ஒரு நல்ல நேச்சுரலா இன்னொன்னு பிரதீப் வந்து அவங்க அலம்போதோ இல்ல இதா பண்ணும் போதோ நம்ம வீட்டுல ஒரு பையன் பண்ற மாதிரிதான், ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு. அவன் வந்து இவரோட பிரதீப்போடது. ஆனா நிறைய பேர் வந்து தனுஷோட கம்பேர் பண்றாங்க. பட் வேற தனுஷ் வேற, பிரதீப்போடது வேற. ஆமா மொத்தம் டான்ஸும் இதுல ஓரளவுக்கு பண்ணிட்டாப்ல, ஃபைட்டும் ஓரளவுக்கு பண்ணிட்டாப்ல. அடுத்த கமர்ஷியல் ஹீரோவா உள்ள என்டர் ஆகிற தமிழ் சினிமாக்குள்ள ஆயிட்டாரு. இல்ல சொல்றேன், உனி பெரிய பட்ஜெட் பாத்துருப்பீங்க. எவ்வளவு படத்துல எவ்வளவு எல்லா சீட்டுமே ஃபுல். ஆமா இல்ல இத்தனைக்கும் மண்டே எல்லா சைட் ஆஃப் ஆடியன்ஸும் இருந்தாங்க, பெரியவங்கல இருந்து ஃபேமிலியும் இருந்தாங்க. வந்து ரெண்டாவது 100 நினைக்கிறேன். ஆமா இப்பவே 50 crores போயிருச்சு. மியூசிக் பாட்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே நல்லா தான். ஓமை கடவுளே அளவுக்கு அட்ராக்ஷன் இல்ல, பட் வந்து ஓகே மேபி கேக்க மேபி நல்லா இருக்கலாம். உங்களுக்கு தெரியல, நீங்க மேபி எவனோ ஒருத்த ரீல்ஸ் நல்ல லைன்ஸ் மட்டும் கட் பண்ணி போடுவான். மிஸ்கினோட இது எப்படி இருந்துச்சு ரோல்? அத பத்தி ஒன்னு சொன்னேன். மிஸ்கினோட ஆக்டிங் சூப்பர். ஆனா மிஸ்கினை நான் வந்து டிராகனாவே பாத்துட்டேன். எப்படின்னா அந்த ஆடியோ லான்ச்ல பேசுறது, மிஸ்கினுக்கு பதிலா பிரகாஷ் ராஜோ இல்ல சத்யராஜோ போட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். மிஸ்கின் ஆக்டிங் நான் குறை சொல்ல, நல்லா செம்மையா பண்ணியிருந்தாரு. குத்த ரோல பயங்கரமா பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னன்னா இவரு ப்ரொஃபஸரா என்னால பாக்க முடியல மிஸ்கினை. எனக்கு மிஸ்கின் ப்ரொஃபஸர் எனக்கு ஏன்னா அந்த ஒரு திமிரு கடைசியில பிரதீப் இவரோட திமிரு பண்ணுவாரு. அந்த இது எனக்கு மிஸ்கின் கிட்ட பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐடி கார்டு எடுத்து கையில கொடுக்காம இப்படி அவன் எங்க போட்டானோ அதே இடத்துல இப்படி மாத்தி விட்டு. ஆமா படமும் லென்த்தி நினைக்கிறேன். அதிகமா 2 hours ரெண்டரை ஆனா படம் ஓகே போனது தெரியல எங்களுக்கு. உள்ள போய் வந்து வெளியே வந்தது எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல. ரப்பர் பந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ஆமா நம்ம 3 பேர் தான் போனோம், 4 பேர் தான் போனோம்னு நினைக்கிறேன். ரப்பர் பந்து இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்கேஜ் ஆவேச்சு படம் ரப்பர் பந்துக்கு அப்புறம். ஆனா படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணது அண்ணன் தான். ஏன்னா அண்ணன் பக்கத்துல ஒருத்தன் சரியான. ஆமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். எப்படின்னா இப்ப எங்களுக்கு பக்கத்துல இருந்தவர் பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா அந்த நல்லா கூகுள்ல பிளேஸ் ஆனால அந்த பையன் படிக்கிற பையனா கண்ணாடி போட்டு நல்லா அமைதியா இருந்தாரு.
படத்துல எப்படி சொல்றானோ அதே மாதிரி அவருக்குள்ளேயும் ஒரு டிராகன் இருக்கான். அவரு காலேஜ்ல என்ஜாய் பண்ணலன்னு நினைக்கிறேன். இத பாக்கும்போது அவருக்கு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம பண்ற ஃபீல் அவருக்கு கிடைக்குது. பண்ணிருக்கலாமோ இல்ல அவரே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்காரு. ஒரு அடி அச்சானே அதான் சொல்றான். பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு பாதி படம் கேட்கவே இல்லை. அவன் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். இந்த நல்லா படிக்கிற பசங்களை போட்டு நோண்டி நீங்க படிக்கிறியா வா வான்னு கூட்டு போவேன். படம் பார்த்தேன்னு தான் எனக்கு புரிஞ்சுது அவனுக்கும் இந்த ஆசைலாம் இருக்கும் போல. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன் நிலையாலதான் இப்படி பண்றான். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு அது உணர்த்த வச்சது. நான் அது பண்ணது தப்பு அப்படின்னு உணர வச்சது. ஏன் ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நீயே படிச்சிருந்தா இருப்ப. கரெக்ட். நான் அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நான் தான் ஒத்துக்கிறேன். அதான் இந்த படம் நான் காலேஜ் படிக்கும் போது வந்திருந்தா யோசிச்சிருப்பேன். இப்ப ஏதாவது பண்ணலாமேப்பா. என்ன படம் பாத்துட்டு திருந்திரும். ஆமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து 1,20,20,000 ரூபாய் சம்பாரிச்சிருவாரு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே முடிச்சுக்குமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூல உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.